உங்களுடைய செல்ஃபோன் நேராக இருக்கா இல்லை தலைக்கீழே இருக்கா, நீங்கள் நடந்து போகிறீங்களா இல்லை ஓடுறீங்களா இல்லை ஃப்ளைட்டில் போகிறீங்களா, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னையாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எஸ், இதுக்கெல்லாம் காரணம் ஜிபிஎஸ் அண்ட் சேட்டலைட் தான். ஆனால் இந்த ஜிபிஎஸ் அண்ட் சேட்டலைட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் இருந்தார். அந்த மேத்தமெட்டிஷியனுக்கு செல்ஃபோன்னா என்னன்னு தெரியாது, சேட்டலைட்னா என்னன்னு தெரியாது, ஜிபிஎஸ்னா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் 18th century மேத்தமெட்டிஷியன். கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றின எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரு. அண்ட் முக்கியமான விஷயம், அவர் கண்ணுக்கு தெரியாது. கண்ணு தெரியாதப்போ கூட வாரத்துக்கு ஒரு பேப்பர் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அவ்வளோ மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ண அந்த கிரேட் மேத்தமெட்டிஷியன் லெனார்ட் ஆய்லர். இன்னைக்கு ஜிபிஎஸ்க்கும் சேட்டலைட்டுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த லெனார்ட் ஆய்லர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒவ்வொரு டைம் செல்ஃபோன் எடுத்து நோண்டும் போதும் சரி, அதில் யூடியூப் வீடியோ பார்க்கும்போதும் சரி, இல்லை எப்போல்லாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோனோ அப்போல்லாம் எனக்கு தோன்ற பேர் லெனார்ட் ஆய்லர் தான். இந்த ஜிபிஎஸ் சேட்டலைட்லாம் பார்க்காமலே, அதெல்லாம் என்னென்னே தெரியாமல், சேட்டலைட்டு ஜிபிஎஸ் அப்படிலாம் எழுதியே வைக்காமல் அதுக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தவர் ஆய்லர். இப்போ அந்த செல்ஃபோன் எடுத்துக்கலாம். செல்ஃபோனில் அது நேராக இருக்கா தலைக்கீழே இருக்கா இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் அதுக்குள்ளே இருக்க டைனி சென்சார். அதுக்கு பேர் கைரோஸ்கோப் அண்ட் ஆக்சிலரோமீட்டர். சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கிடைக்கிற டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு தென் ப்ராசஸ் பண்ணும். அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க மேத்தமெட்டிக்ஸ் எஸ் ஆய்லர் கண்டுபிடிச்சது. ஆக்சுவலாக நம்மளோட செல்ஃபோனில் இந்த டேட்டா எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனை வந்து டில்ட் பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம், ஸ்பின் பண்ணுறோம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது இதுக்கான டேட்டா அந்த சென்சார் மூலியமாக போயிட்டு அதை ப்ராசஸ் பண்ணும். இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆய்லர் கண்டுபிடிச்ச விஷயம் தான் ஆய்லர் ஆங்கிள்ஸ். இந்த ஆய்லர் ஆங்கிள்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரொட்டேஷன் ஆஃப் அ ரிஜிட் பாடி இன் 3D ஸ்பேஸை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆய்லர் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் ஆகுது. அண்ட் இது வெறும் செல்ஃபோனில் மட்டும் கிடையாது, ஃப்ளைட்டில் ஆட்டோ பைலட் மோடு வைக்கிறோம்ல அதில் இதுதான் யூஸ் ஆகுது. அண்ட் விஆர் சென்சார் நம்ம கேம் விளாடுறோம்ல அதில் இதாக யூஸ் ஆகுது. ஆனால் இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆய்லர் செல்ஃபோனையோ ஃப்ளைட்டையோ பார்த்ததே இல்லை. நம்ம செல்ஃபோன்லலாம் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நம்மளை லைவ் ட்ராக் பண்ணி எங்கே இருக்கும் அப்படின்றத கரெக்டாக சொல்லும். அது வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது அந்த செல்ஃபோன் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வானத்தில் இருக்க சேட்டலைட்டுக்கு அனுப்பும். அந்த சேட்டலைட்லாம் நம்மளுடைய இடத்த சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சிக்னலை வச்சுட்டு அதை ப்ராசஸ் பண்ணுது அண்ட் ப்ரெசிஷனாக ஒரு டிசிஷன் எடுக்குது. நம்ம செல்ஃபோன் இங்கே தான் இருக்குது அப்படின்றத வச்சு நாம் இங்கே தான் இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்குது. ஸோ இந்த விஷயம் இந்த ஆர்பிட்டிங் ஆஃப் அ பிளானட்டாக இருக்கட்டும் இல்லை மூனாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் யூஸ் ஆகுது. இந்த சேட்டலைட்டை வச்சு கண்டுபிடிக்கிற விஷயம் தான். இதுக்கு நியூட்டன்ஸ் லா யூஸ் ஆகுது, கெப்லரில் யூஸ் ஆகுது, அண்ட் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஆய்லர்ஸ் லாவும் யூஸ் ஆகுது. அப்போ உங்கள் செல்ஃபோனில் இருக்க ஜிபிஎஸ் ஸ்மூத்தாக வேலை செய்தா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுதா, அப்போ ஆய்லர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். சரி, இந்த சிக்னல் ப்ராசஸ் ஆகுது இல்லை, அதுக்கு எந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதில் தான் நம்மளுடைய நார்மல் ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வேணால் நம்ம நார்மல் ஈக்குவேஷனுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து இன்புட் அவுட்புட் மாதிரியான விஷயங்கள் தான். இதெல்லாம் கம்ப்யூட்டர் ரொம்ப ஈஸியாக பண்ணும், நம்ம கால்குலேட்டாக ஈஸியாக பண்ணலாம். என்னுடைய மேக்ஸ் கோர்ஸில் கூட நான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி கூடிய சீக்கிரம் சொல்லலான்னு இருக்கேன். ரொம்ப அழகான விஷயம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏற்கனவே லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மும் கற்றுக்கலாம். சரி, இதுக்கு என்ன மாதிரியான ஈக்குவேஷன் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆய்லர் ஈக்குவேஷன் e power ix equal to cos x plus i sin x அப்படின்ற ஈக்குவேஷன் மோஸ்ட் பிரில்லியன்ட் ஈக்குவேஷன். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் வரும். இதை விட ஒரு அழகான ஈக்குவேஷன் கிடையாது, பட் இருக்குது. அதையும் ஆய்லர் தான் கண்டுபிடிச்சாரு. அது என்ன ஈக்குவேஷனா, e power i pi plus 1 equal to 0. இதை பற்றியும் நம்மளோட வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோவில் அவார்ட் கொடுத்தோம், எதெல்லாம் நல்ல ஈக்குவேஷன் சொல்லி. அதில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஈக்குவேஷனுக்கு இந்த ஆய்லர் ஈக்குவேஷன் e power i pi plus 1 equal to 0க்கு தான் கொடுத்தோம். இந்த மாதிரி சேட்டலைட் ஜிபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஆய்லர் வந்து நிறைய மேத்தமெட்டிக்கல் ஒர்க்குக்காக வேலை செஞ்சுருக்காரு. ப்ரில்லியண்ட்டான ஒர்க் அதெல்லாம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து கிராஃப் தியரி. ஆய்லருக்கு வந்து ரஷ்யாவில் இருக்கிற கோனிக்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ், வினோதமான பிரிட்ஜை பற்றி கேள்விப்பட்டார். அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்கும்னா, அந்த சிட்டியை சுற்றி தண்ணி போகிறதுக்கான வழி 6 இருக்கும். ஸோ அங்கே பாலம் கட்டியிருப்பாங்க. மொத்தம் 7 பாலம் இருக்கும். இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு பாலத்தில் ஒரு தடவைக்கு மேலே ஒருத்தர் பயணிக்காமல் அந்த 7 பாலத்தையும் போக முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. இது வந்து அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கேள்வியாக இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் கிராஸ் பண்ண முடியுமான்னு அவங்கவுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியாதுன்னு போயிடுவாங்க. பட் இதுக்கு மேத்தமெட்டிக்கலாக இது முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு வரும்போது யாருக்கு எதுவுமே தெரியாது. இந்த இடத்துல தான் ஆய்லர் வராரு. ஆய்லர் வந்து இதுக்காக புதுசாக ஒரு விஷயமே கண்டுபிடிக்கிறாரு, அதுதான் கிராஃப் தியரி. இந்த 7 பிரிட்ஜஸ் கதையிலேயே நம்ம பார்த்தோம்னா, இங்கே டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது. அந்த 6 எவ்வளோ பெருசு இருக்குது, அந்த பாலம் எவ்வளோ பெருசு, அதெல்லாம் தேவையில்லை. அந்த பாலத்தில் ஒரு தடவைக்கு மேலே கடக்காமல் அந்த 7 பாலத்தையும் போக முடியுமா முடியாதான்றது தான் விஷயம். இதுதான் கிராஃப் தியரியோட கான்செப்ட். அவர் புதுசாக இதுக்காக ஒரு தியரியை கண்டுபிடிச்சார். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸு இதெல்லாம் இல்லாமலே நம்மளால் மேத்தமெட்டிக்கலாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புது தியரி வேணும் அப்படின்னு ஆய்லர் நினச்சாரு. அதுக்காக கண்டுபிடிச்சது தான் கிராஃப் தியரி. ஸோ கிராஃப் தியரியில் எந்த இடத்துலையும் நம்பர்ஸ்லாம் வராது, எந்த இடத்துலையும் அதனுடைய டிஸ்டன்ஸ் இவ்வளோ, அதனுடைய ஏரியா இவ்வளோ, அதெல்லாம் எதுவுமே இருக்காது.
அண்ட் இதன் மூலியமாக அவர் கண்டுபிடிச்சது அந்த 7 பிரிட்ஜில் ஒருத்தர் ஒரு தடவைக்கு மேலே திரும்ப போகாமல் அந்த பிரிட்ஜஸை கிராஸ் பண்ணவே முடியாது அப்படின்றது தான். ஸோ இது பாசிபிளே இல்லை அப்படின்றதே கிராஃப் தியரி வச்சு புதுசாக ஒன்று அவரே கண்டுபிடிச்சி அண்ட் அது மூலியமாக இது பண்ணவே முடியாது அப்படின்றதையும் சொன்னார். ஆய்லர் வந்து 800க்கு மேற்பட்ட பேப்பர்ஸ் அண்ட் புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. மேத்தமேட்டிக்ஸ்னுடைய எல்லா ஃபீல்ட்லேயும் அவர் வந்து வேலை செஞ்சிருக்காரு. ஜியாமெட்ரியாக இருக்கட்டும், கேல்குலஸாக இருக்கட்டும், நம்பர் தியரி, டோபாலஜி, கிராஃப் தியரி, மெக்கானிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஆப்டிக்ஸ், மியூசிக் தியரி, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு 30 வயசாக இருக்கும்போதே அவருடைய ஒரு கண்ணு பாதிக்கப்பட்டுச்சு அண்டு 59 வயசு இருக்கும்போது இன்னொரு கண்ணும் பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல்லி பிளைண்ட் தான். ஆனாலும் வாரத்துக்கு ஒரு பேப்பர் சொல்லி அவர் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் இந்த e⁻i⁻1 = 0 இருக்கட்டும், இல்லை e⁻ix = cos x + i sin x இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஈக்குவேஷன்ஸ் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். முக்கியமான ஒன்று இ. ஸோ f(x) = e⁻x. இந்த இ அப்படின்ற விஷயம் வந்து நாட் ஓன்லி மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜியில் யூஸ் ஆகுது, ஃபிசிக்ஸில் யூஸ் ஆகுது, எக்கனாமிக்ஸில் யூஸ் ஆகுது, எல்லா இடத்துலையும் இந்த ஈக்குவேஷன் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. 3 பாடி ப்ராப்ளமில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், எலிமெண்ட்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரா அண்ட் முக்கியமாக கிராஃப் தியரியில் ஒரு அழகான ஈக்குவேஷன் v - e + f = 2. இது வந்து மோஸ்ட் பிரில்லியன்ட் ஈக்குவேஷன். கிராஃப் தியரியை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் அண்ட் அதில் இந்த ஈக்குவேஷனை பற்றி தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். ஸோ வாழ்க்கையில் ஜிபிஎஸ்னால் என்னென்னே தெரியாமல், சேட்டலைட்னால் என்னென்னே தெரியாமல், செல்ஃபோனை ஒரு வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது, ஃப்ளைட்டையும் பார்த்ததே இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா மேத்தமெட்டிக்ஸ்க்கும் காரணமாக இருக்கிறது நம்மளுடைய ஆய்லர். ஸோ ஆய்லரை பற்றி இன்றைக்கி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போல்லாம் நீங்கள் செல்ஃபோன் பார்க்குறீங்களோ உடனே உங்களுக்கு ஆய்லர் ஞாபகம் வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எந்த விஷயம் பிடிச்சிது, ஆய்லர் அவருடைய வாழ்க்கையில் சாதித்த எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப கவர்ந்துருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அது வந்து சயின்ஸ் ஸ்கொயர். இதில் எப்படி மேக்ஸை பற்றின வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களோ அதில் சயின்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாம் வரும், அதையும் பாருங்கள். இதை லெனார்ட் ஆய்லர் மாதிரியே வேறு எந்த மேத்தமெட்டிஷியனுடைய லைஃபை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.